ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா லெஜிஸ்லேச்சர் டாபிக் பார்க்க போகிறோம். இந்த நோட்ஸில் லக்ஷ்மிகாந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே சேர்த்து ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் குரூப் 2 குரூப் 1 எல்லாத்துக்குமே சேர்த்து கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோட்ஸு. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி லக்ஷ்மிகாந்த் நோட்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி இருக்கு. நம்ம இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேச்சர்னால் அது ஒரு லா மேக்கிங், ஓகேவா? அது லெஜிஸ்லேச்சர்னால் அதில் தான் லாஸ் மேக் பண்ணுவாங்க. ஓகே, இதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர் அண்ட் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். யூனிகேமரல்னால் ஒன்லி ஒன் ஹவுஸ் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லோக்சபா மட்டும்தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர். இப்போ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் த ஹவுசஸ், தட் இஸ் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு ஹவுஸுமே இருக்கும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டு ஹவுஸுமே இருக்குது, ஓகேவா? இப்போ பார்லிமெண்ட் ஸ்ட்ரக்சரில் என்னென்னலாம் ஹவுசஸ் இருக்குது, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அண்ட் பிரசிடெண்ட் இருக்குது. இப்போ லோக்சபா எப்படி சொல்கிறோம், ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், அண்ட் ராஜ்யசபா என்ன சொல்கிறோம், கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட்ஸ். இதில் இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ்லாம் இருக்குது, இது ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் பில்லுனா என்ன, ப்ரப்போசல் ஆஃப் அ லான்னு சொல்கிறோம். தென் ஆக்ட்னா என்ன, பில்லை பாஸ் பண்ணி அது பார்லிமெண்ட்டும் பிரசிடெண்ட்டும் அப்ரூவ் பண்ணாங்கன்னா அது பேர் தான் ஆக்ட், ஓகேவா? நெக்ஸ்ட் மணி பில் ஆர்டிக்கல் 110 இன்க்ளூட் ஆகுது. இது இம்பார்ட்டன்ட், இது பார்த்துக்கோங்க, ஓகேவா? மணி பில் லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பில் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 117 சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 117 கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் லோக்சபா அந்த ஆர்டிக்கலில் வரும், ஓகேவா? ஆர்டிக்கல் 117 கிளாஸ் 2 பார்த்தீங்கன்னா எய்தர் ஹவுசஸ், எய்தர் லோக்சபா ஆர் ராஜ்யசபா வரும், ஓகேவா? ஆர்டினரி பில்னு இப்போ பாஸ் பண்ணுறாங்கல்ல, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதான் ஆர்டினரி பில். ஆர்டினரி பில்லோட ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 107, ஓகேவா? 107 கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா இட் டிஃபைன்ஸ் த பில். அப்புறம் கிளாஸ் 2 அவுட்லைன் த ப்ரொசீஜர் ஃபார் பாசிங் த பில். இப்போ ஆர்டினரி பில்லில் இது ஒரு ஆர்டினரி பில்லு தான், அதில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது, ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எம்பி பில் பாஸ் பண்ணுவாங்க இல்லையா பார்லிமெண்ட்டில், அவங்க மினிஸ்டராக இருக்கக்கூடாது, ஓகேவா? இன்ட்ரடியூஸ் பை எம்பிஸ் ஹூ ஆர் நாட் மினிஸ்டர்ஸ், அதுதான் ப்ரைவேட் மெம்பர் பில்னு அர்த்தம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு விப்பு அப்படின்னா, இப்போ பார்ட்டி ஒரு பார்ட்டி பர்டிகுலர் பார்ட்டி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க ஓட் பண்ணுறதுக்கு, ஓகேவா? சர்டன் பிரின்சிபல்ஸ் இருக்கும் அதுக்குன்னு, அதுதான் விப்பு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோரம்னா அது ஒரு செஷன், மினிமம் ஸ்ட்ரென்த் வச்சுட்டு அந்த ஒரு செஷன் நடத்துனாங்கன்னா அது நேம் தான் கோரம் சொல்கிறாங்க. அதாவது மினிமம்னா 10% ஆஃப் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். அதில் என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குன்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸு, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸு, எலக்டோரல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஜுடிஷியல் பவர்ஸ் இருக்குது, ஓகேவா? இப்போ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அது ஒரு லா மேக்கிங் இல்லையா, மேக்கிங் லாஸ் ஆன் யூனியன், ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டு. இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்னா இந்த கொஷின் ஹார் இது பண்ணுறது, அப்புறம் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் பாஸ் பண்ணுறது, அதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் பவரில் வருது. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணுறது, டாக்ஸேஷன் இது பண்ணுறது எல்லாமே ஃபினான்ஸில் வரும். இப்போ எலக்டோரல் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா யாரை எலெக்ட் பண்ணுவாங்க, பிரசிடெண்ட்டு வைஸ் பிரசிடெண்ட்டாக பார்லிமெண்ட் தான் எலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜுடிஷியல் பவர் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது, அதாவது இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட் சொல்லுவாங்க, அது ஆர்டிக்கல் 61 வரும். அதுக்கப்புறம் ரிமூவல் ஆஃப் த ஜட்ஜஸ், ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்க எல்லாமே ரிமூவ் பண்ணுறது பார்லிமெண்ட் இருக்குது அந்த பவர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் செஷன்ஸ் எப்போ இது அக்கர் ஆகும்னா, பட்ஜெட் செஷன் பார்த்திங்கன்னா February to May,
மான்சூன் செஷன் வந்துட்டு ஜூலை டு செப்டம்பர். வின்டர் செஷன் பார்த்திங்கன்னா நவம்பர் டு டிசம்பர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லோக்சபாவோட ஸ்பீக்கர் வந்துட்டு எப்படி யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த லோக்சபா மெம்பர்ஸ் தான் எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த லோக்சபா ஸ்பீக்கரோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு மணி பில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெம்பர்ஸ் லோக்சபா மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுற அத்தாரிட்டி வந்து ஸ்பீக்கருக்கு இருக்குது. அண்டர் எந்த லா பார்த்திங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஓகேவா. இது வந்து 10th ஸ்கெடியூலில் 52nd அமெண்ட்மெண்ட்டில் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ராஜ்யசபா பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ராஜ்யசபாவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ பர்மனண்ட் ஹவுஸ். அது வந்து பர்மனண்ட் ஹவுஸு, டிசால்வ் பண்ணவே முடியாது. இப்போ லோக்சபா பார்த்திங்கன்னா டெம்பரரி ஹவுஸ் தான், அது வந்து டிசால்வ் பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ராஜ்யசபாவில் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1/3 மெம்பர்ஸ் வந்துட்டு எவ்ரி 2 இயர்ஸ் ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. நியூ மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரீஎலெக்ட். ஓகேவா. அதுக்கப்புறம் இது 12 மெம்பர்ஸ் இருக்காங்களே ராஜ்யசபா, அவங்க வந்துட்டு எலெக்டட் பை த பிரசிடெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து லோக்சபாவில் பார்த்திங்கன்னா அதோட டேர்ம் வந்துட்டு 5 இயர்ஸு. மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா 552. அது வந்து டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எம்பிஸ் இன் போத் த ஹவுசஸ். அவங்க வந்து ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கும். இப்போ லோக்சபா மெம்பர்ஸ்னால் அவங்க அட்லீஸ்ட் 25 இயர்ஸ் ஆச்சும் இருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ ராஜ்யசபானா 30 இயர்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். 2 பேருமே எந்த ஒரு ஆஃபீஸும் ஓன் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ வந்து லக்ஷ்மிகாந்த் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவில் பார்த்திங்கன்னா 245 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ லோக்சபாவில் வந்து 543 மெம்பர்ஸு ப்ளஸ் 2 வந்துட்டு நாமினேட்டட் பை பிரசிடென்ட், தட் இஸ் ஆங்கிலோ இண்டியன் இதுவாக இருப்பாங்க. ஆனால் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போது 104th அமெண்ட்மெண்ட் படி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா என்னென்னா, ராஜ்யசபா வந்துட்டு பார்லிமெண்ட்க்கு வந்து ஒரு ஆத்தரைஸ் பண்ணலாம் பார்லிமெண்ட்டை. ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ்க்கு லாஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ராஜ்யசபா வந்துட்டு பார்லிமெண்ட்க்கு என்ன ஆத்தரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டு மேக் லாஸ் ஆன் தி ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ், தட் இஸ் ஆர்டிக்கல் 249 படி நாங்கள் ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ்க்கு லாஸ் வந்து மேக் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரசிடெண்ட் ரூலை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அந்த டேர்ம் ஆஃப் த பிரசிடெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆனாலும் அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். அதுக்கு வந்துட்டு அந்த பவர் யாருக்கு இருக்குது, ராஜ்யசபாவுக்கு இருக்குது. அதுதான் ஆர்டிக்கல் 356. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். இப்போது அந்த பார்லிமெண்ட்டில் எப்படி பில் பாஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பில்லை வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அந்த பில்லு வந்துட்டு பாஸ் ஆகி எங்கே போகுது, கமிட்டி ஸ்டேஜுக்கு போகுது. கமிட்டி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் அந்த பில்லை என்ன பண்ணுவாங்க, கன்சிடரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஓட்டிங் இதில் போயிட்டு அதுக்கப்புறம் தென் பிரசிடெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணணும். பிரசிடெண்ட் ஷுட் அப்ரூவ் த பில், தென் வந்து இட் வில் பிகம் அ லா. பிரசிடெண்ட் வந்துட்டு அப்ரூவ் பண்ணணும். இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் ஆர்டினரி பில், ஆர்டிக்கல் 107. ஓகேவா. பிரசிடெண்ட் அசன்ட் கொடுக்கறது தான் ஆர்டிக்கல் 111. ஓகேவா. பிரசிடெண்ட் வந்துட்டு அப்ரூவல் கொடுக்குறோம், தென் ஒன்லி த பில் வில் கெட் பாஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் சப்போஸ் அந்த பில் பாஸ் பண்ணும்போது ஏதாவது டெட்லாக், ஓகேவா, டெட்லாக் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா போத் த ஹவுசஸ் வந்து டிஸ்அக்ரி பண்ணிட்டாங்க. ஓகேவா. போத் ஹவுசஸ் வந்து டிஸ்அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங், தட் இஸ் அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 108 ஜாயிண்ட் சிட்டிங் படி ஜாயிண்ட் சிட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷனான 10th ஸ்கெடியூல் 52nd அமெண்ட்மெண்ட்டு, அப்புறம்
இது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பை த ஸ்பீக்கர் ஆர் சேர்மன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்பீக்கரோட ரோல், அவங்க மெம்பர்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இப்போ நெக்ஸ்ட் வந்து கமிட்டிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஓகேவா, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னா அது 1921 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகேவா, அதோட சேர்மன் யாருன்னு பார்த்தோன்னா அதோட சேர்மன் வந்து அப்பாயிண்டட் பை த ஸ்பீக்கர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னா it will examine the CAG reports, that is comptroller and auditor general reports, that is audit plus oversight பண்ணுவாங்க. ஓகேவா, அதில் என்னென்னா 22 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 15 from ராஜ்யசபா அண்ட் 15 from லோக்சபா அண்ட் 7 from ராஜ்யசபா. இதை வந்து என்னென்னா போஸ்ட் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ்டிமேட்ஸ் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 30 மெம்பர்ஸ் ஒன்லி ஃப்ரம் லோக்சபா அண்ட் நோ மெம்பர்ஸ். ராஜ்யசபாவில் எந்த மெம்பர்ஸுமே கிடையாது எஸ்டிமேட்ஸ் கமிட்டியில். இதை வந்து ப்ரீ அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இது என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னு முன்னாடியே நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணணும். ஸோ வந்துட்டு இது வந்து ப்ரீ அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்கிறாங்க. அதை பட்ஜெட் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இது பண்ணுறாங்க அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் வந்துட்டு அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து COPUன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் 22 மெம்பர்ஸ் தான், சேம் ஆஸ் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. இது வந்து என்னென்னா எக்ஸாமின் த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், தட் இஸ் PSU. ஓகேவா, நெக்ஸ்ட் இதோட ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 79 வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த பார்லிமெண்ட். ஆர்டிகல் 80 வந்துட்டு ராஜ்யசபா காம்போசிஷன், ஆர்டிகல் 81 இஸ் லோக்சபா காம்போசிஷன், Article 110 is money bill, and Article 111 is president's assent, and Article 108 வந்து தெரியும் joint sitting, Article 123 is president's ordinance, Article 105 is privileges in the parliamentary privileges. 105 வந்து parliamentary privileges. இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன், புஞ்சி கமிஷன், ராஜமன்னார் கமிட்டி. ஓகேவா, சர்க்காரியா கமிஷன் வந்துட்டு ஜூன் 1983 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பை சர்க்காரியா. இவர் என்ன சொல்கிறோன்னா மோஸ்ட்லி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பற்றி, ஃபெடரல் இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சி கமிஷன் வந்து 2007 பை புஞ்சி இது பண்ணியிருக்காரு. அப்புறம் இது வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் தான். இதில் என்னென்னா ஃபெடரலிசம் ப்ளஸ் செக்யூரிட்டி பற்றியும் இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ராஜமன்னார் கமிட்டி வந்து PV ராஜமன்னார் தான் சேர்மேனு. 1950 இது பண்ணியிருக்காங்க. இவர் என்னென்னா ஸ்டேட் ஆட்டானமி ஆஃப் தமிழ்நாடு இதை பற்றி, அதாவது ஸ்டேட்டுக்கு வந்து நிறைய ரைட்ஸ் கொடுங்க, நிறைய பவர் கொடுங்க, அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டிஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் வந்துட்டு மோர் பவர்ஸ் வந்து மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. அது ஜுடிஷியரோட பவர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெடியூஸ்டு பவர்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. 44th அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரீவோக்டு த பவர்ஸ் ரிமூவ் ஃப்ரம் எமர்ஜென்சி. அந்த எமர்ஜென்சியில் ரிமூவ் பண்ண பவர்ஸ் எல்லாமே ரீவோக் பண்ணுறது தான் 44th அமெண்ட்மெண்ட்டு. 52nd அமெண்ட்மெண்ட்டு ஆன்டி டிஃபெக்ஷன் லா. 101st அமெண்ட்மெண்ட்னால் அப்போ தான் வந்து 2016 GST இன்ட்ரடியூஸ் பண்ணது. 104th அமெண்ட்மெண்ட் வந்துட்டு அந்த ஆங்கிலோ இண்டியன் ரிமூவ் பண்ணாங்க இல்லையா அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு பட்ஜெட் செஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனியன் பட்ஜெட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா February 1, 2025. இதில் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி, க்ரீன் எனர்ஜி பற்றி, ரூரல் டெவலப்மெண்ட் பற்றி, விமன் எம்பவர்மெண்ட் பற்றி, அப்புறம் கிளைமேட் ரெசைலன்ஸ் அதை பற்றிலாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பில்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிஜிட்டல் இந்தியா ஆக்ட், அப்புறம் நேஷ்னல் எஜுகேஷன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் பில்னு 2 பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பில் வந்து இது சோஃபார் எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் 2023 பாஸ் பண்ணாங்க. அதான் 33% ரிசர்வேஷன் லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ் இருந்ததுலாம் அது. அதுக்கப்புறம் ஜன் விஸ்வாஸ் 2.0 அது வந்து இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
2023 ஜன் விஸ்வாஸ் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு 2025 ஜன் விஸ்வாஸ் 2.0ன்னு ஒன்று இது பண்ணியிருக்காங்க. அதாவது ஜன் விஸ்வாஸ்னால் பீப்புள்ஸ் ட்ரஸ்ட். இப்போது ஸ்மால் பனிஷ்மெண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஜெயிலுக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் வி பே த ஃபைன்னா இட்ஸ் ஓகே. ஸோ ஸ்மால் பனிஷ்மெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம வந்துட்டு பயந்துட்டு நம்ம வந்து ஐயோ ஜெயிலில் போட்டுருவாங்களோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதான் பீப்புள்ஸ் ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 2.0 வந்திருக்கு. பார்லிமெண்ட்ரி ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா, டியூரிங் மான்சூன் செஷனில் வந்து சம் டிஸ்ரப்ஷன்ஸ், அன்எம்ப்ளாய்ட் டேட்டாவுக்கு வந்துட்டு டிஸ்ரப்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா ப்ரிவிலேஜ் மோஷன் இருக்குல்ல, ஆர்டிகல் 105, அது வந்து மூவ்டு அகேன்ஸ்ட் மினிஸ்டர். ஒரு மினிஸ்டருக்கு வந்து ஆப்போசிட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரிவிலேஜ் மோஷன் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காரு ஒரு எம்பி. எதுக்காக அது மாதிரி பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா பார்லிமெண்ட்டில், தமிழ்நாடுக்கு தான் நிறைய ஃபண்டு நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்கீங்க உத்தரப்பிரதேஷை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி திஸ் டேட்டா வந்து அவர் சொன்ன டேட்டா வந்துட்டு அந்த எம்பி சொன்ன டேட்டா வந்து ராங்கு. ஓகேவா? அந்த மாதிரி ராங்காக சொல்லும்போது த எம்பி ஹேஸ் த பவர் டு பாஸ் த ப்ரிவிலேஜ் மோஷன் அண்டர் த அகெயின்ஸ்ட் த மினிஸ்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கமிட்டி ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தான் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இருக்குல்ல, அதில் வந்து இரெகுலரிட்டிஸ் இருக்குது. பிஎம் ஆவாஸ் யோஜனா, அதாவது அந்த ஹவுஸ் பில்ட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதில் சம்திங் இரெகுலரிட்டிஸ் இருக்குது ரிகார்டிங் தட் பிஏசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேட்ஸ் கமிட்டியும் சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த ரிவ்யூ டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் இதுவாக பேஸ் பண்ணி. ஸோ இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அப்ஹெல்ட் த ஸ்பீக்கர்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் பவர் அண்டர் 10th schedule. அதாவது ஸ்பீக்கர்ஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களே மெம்பர்ஸ், அதை வந்து அப்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க அண்டர் 10th schedule. அப்புறம் பார்லிமெண்ட்டில் வந்துட்டு இப்போ ஓட்டிங் சிஸ்டம் எல்லாமே பார்த்தோன்னா நியூ டிஜிட்டல், அது அட்டண்டன்ஸ் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பண்ணுற மாதிரி போத் ஹவுசஸ் இது பண்ணியிருக்காங்க. அதை மல்டிமீடியா கார்ட் ஸ்வைப்பு, பின் என்ட்ரி பண்ணுற மாதிரி, பயோமெட்ரிக் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி. அப்புறம் பிளான்ஸ் டு மூவ் டு த நியூ பார்லிமெண்ட் பில்டிங், அது எப்போ இனாக்ரேட் பண்ணாங்கன்னா 28 May 2023 அது மூவ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ ஃபினலைஸ் ஆகிடுச்சு அது பிளான் டு மூவ் டு நியூ பார்லிமெண்ட் பில்டிங். அது எப்படி இருக்குன்னா, நியூ பார்லிமெண்ட் பில்டிங் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ 65,000 ஸ்கொயர் இருக்குது. அதில் வந்து இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 543 தான் ப்ரீவியஸ், அதாவது லோக்சபாவில் மெம்பர்ஸ் வந்துட்டு சீட்ஸ் இருக்கும் 543. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 888 சீட்ஸ் இருக்குது லோக்சபாவில், இன்க்ரீஸ் ஆகிருக்கு 543 to 888. இப்போ ராஜ்யசபாவில் பார்த்திங்கன்னா 250 மெம்பர்ஸ் தான் சீட் பண்ண முடியும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 384 மெம்பர்ஸ் சீட் பண்ணுற மாதிரி அந்த நியூ பார்லிமெண்ட் பில்டிங் இது பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஸ்கெடியூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7th schedule தான் அந்த யூனியன் ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டு. அப்புறம் 10th schedule பார்த்திங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்மரி மாதிரி. ஓகேவா? இப்போ இவ்வளோ நேரம் என்ன நம்ம இது பண்ணோமோ அது ஒரு ரீகேப் மாதிரி. இப்போ நம்பர் ஆஃப் செஷன்ஸ்னால் தெரியும், என்னென்ன செஷன்ஸ், பட்ஜெட் செஷன், வின்டர் செஷன், மான்சூன் செஷன். அப்புறம் மணி பில்லு, ஆர்டினரி பில், ஃபினான்ஸ் பில்லு டிஃப்ரென்சஸ்ஸு, ஸ்பீக்கரோட ரோல் என்ன, ஓகே, அது டிஸ்குவாலிஃபிகேஷன் இது பண்ணுறதில்ல. அப்புறம் கம்போசிஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் கமிட்டிஸோட, அதான் சக்காரியா கமிட்டிஸ்னால் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, எஸ்டிமேட்ஸ் கமிட்டி, அப்புறம் கமிட்டிஸ் ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ், அந்த இதெல்லாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ்னால் லோக்சபா ராஜ்யசபாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் என்ன, பில் பாஸ் பண்ணுறது, அப்புறம் பிரசிடெண்ட்டோட ரோல் என்னது, லோக்சபா ராஜ்யசபாவோட டிஃப்ரென்ஸ் என்னது, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டு ஃபங்க்ஷனிங் அண்ட் பில்ஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ தமிழ்நாடு பொசிஷன் ஆஃப் ஸ்டேட் ஆட்டானமி, அதான் தமிழ்நாடு பொசிஷன் என்ன, ஸ்டேட் ஆட்டானமின்னா அந்த ராஜமன்னார் கமிட்டி, அதை பற்றி 1969 இதாகிருக்கு.
ஓகேவா. ரெக்கமெண்ட் மோர் பவர்ஸ் டு ஸ்டேட்ஸ். சென்டர் ஷுட் நாட் இன்டர்ஃபியர். அதாவது ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஸ்டேட் ஆட்டானமின்றாங்கள்ல, அப்படின்னா ஸ்டேட்ஸ்க்கு வந்து நிறைய பவர்ஸ் கொடுங்க, சென்டர்ஸ் வந்து ஷுட் நாட் இன்டர்ஃபியர் அந்த மாதிரி. டிஎம்கே ஸ்டாண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிமாண்ட் ஃபார் த ஸ்டேட் ஆட்டானமி, லிங்குஸ்டிக் ரைட்ஸு, லோக்கல் ரிசோர்ஸு கண்ட்ரோல். லிங்குஸ்டிக் ரைட்ஸ்னால் லாங்குவேஜ் ரைட்ஸுக்கு இது பண்ணுறதுக்கு, அப்புறம் லோக்கல் ரிசோர்ஸஸ் அதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிஎம்கே வந்து ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. என்னென்ன இஷ்யூஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நீட்டு கேன்சல் பண்ணுறதுக்கு இஷ்யூஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸ்டேட்லேயும் இருக்குது இப்போ தமிழ்நாடுலையும். ஸோ அதை கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. கவர்னர்ஸ் டிலே இன் ஆப்சன்ஸ். கவர்னர்ஸ் அப்ரூவல் எல்லாமே டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிஎம்கே வந்து ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஓகேவா. அப்புறம் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் கமிட்டிஸ் லைக் சர்க்காரியா அண்ட் ராஜமன்னார், அப்புறம் அந்த புஞ்சி கமிஷன், அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இவ்வளோ நோட்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் லக்ஷ்மிகாந்த் அப்புறம் சமைச்சர் புக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி எடுத்தது. ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும், லெஜிஸ்லேச்சர் டாபிக்னு கேட்டாவே. ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் போத் இது வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் எனி டவுட்னா ப்ளீஸ் கமெண்ட். அண்ட் வந்து கமெண்ட்டில் வந்துட்டு டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் நோட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.